எப்படி அந்த ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு பாம்பு உள்ள போச்சுன்னு தெரியல. அந்த பாம்பு அவரை கடிச்சு கீழே விழுந்த அடுத்த ஒரு சில நிமிஷங்களிலே மரித்து போய்விட்டார். யார் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இந்த நேரம் வரைக்கும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபைன்னு விசாரி சொல்லுகிறவர்கள், நம்புகிறவர்கள் கையை தூக்கல, நல்ல ஜோரா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய அன்பு மாறலன்னு சொல்றீங்க? இல்ல, பாதி பேர் தான் சத்தத்தை வாயை திறந்துருக்கீங்க. அவருடைய அன்பு மாறல, அவருடைய கிருபை மாறல, அவருடைய இந்த வார்த்தை மாறல. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. இன்னும் ஒரு விஷயம், நல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ, 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 தேங்க்யூ. உண்மையிலேயே சகோதரர் அவர்கள் கடைசி நேரத்தில் தான் கூப்பிட்டாங்க. என்னால் மறுக்க முடியல. சில நேரங்களில் அப்படிலாம் கூடும்போது, இல்லை பிரதர் ரொம்ப கடைசி நேரமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன மாயம் மந்திரம் பண்ணுறீங்களோன்னு தெரியல, கூப்பிட்டா என்னால் வர முடியலன்னு சொல்ல முடிய மாட்டேங்கிறது. ஏதோ இங்கே வரணும்னா ஏதோ எங்கள் சொந்த இந்த திருமணமான மனைவிமார்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். உங்களை தேவ சமூகத்தில் பார்க்கறது சந்தோஷம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இந்த 2வது வாரத்திலேயும் கர்த்தர் தேவனுடைய செய்தியை இங்கே சொல்லுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை கர்த்தர் இன்னும் மேன்மையாக வைப்பாராக. நல்ல ஆமேன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணி கொள்ளணும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற உங்களை ரெட்டத்தனையாக ஆசீர்வதிப்பாராக, 100 ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்க பலுகி பெருகணும். பாதி பேர் தான் சொல்றீங்க, சொல்லுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். பரிசுத்தத்துல நீங்க பெருகணும், தேவ பயத்துல நீங்க பெருகணும், அவனை தேவனை அறிகிற அறிவில நாம் பெருகணும்னு சொல்றவங்க நல்லா கரைகளை வச்சு சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. உண்மையிலேயே கர்த்தர் உங்களை அப்படியே உங்க மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்று நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ என்ன கேட்கிறீங்களோ சொல்லுங்க, கேட்டாதான் கிடைக்கும், விண்ணப்பம் பண்ணா கிடைக்கும். ஓகே, இத்தனை நாள் ஆயிடுச்சு. எத்தனை பேர் நல்லா ஜெபம் பண்றீங்க? விண்ணப்பம் பண்றீங்களா? இல்லை குளிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பெட்ஷீட்டை போட்டு தூங்கலாமா அப்படின்னு இருக்கீங்களா? உண்மையிலேயே 4 மணிக்கு மேலே தூக்கம் வராமல் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் அப்பத்துக்காக வருவாங்களே, என்ன சொல்லணும், என்னோடு இடைப்படுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய கொஞ்சம் ஹோலிங் வர மாதிரி இருக்குது. உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தபோது கர்த்தர் சொன்னவர்களே நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையாயும் சத்தியமாயும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினது. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீங்க மேன்மைப்படுத்தியிருக்கிறீர்களே. மனுஷன் உயிர் வாழ்கிறது வெறும் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னதுபடி கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய ஜனத்தோடு பட்சமாய் பேசுவீராக. கர்த்தர் நீர் என்ன சொல்ல சித்தமாய் இருக்கிறீர்களோ அவைகளை நீர் சொல்லுகிறதுக்காக, நீங்க பேசுகிறதுக்காக எங்களுடைய மனசை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தகப்பனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற எல்லா தகப்பன ஆவிகள், எல்லாம் போராடுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா செயல்படாமல் போவதாக. கர்த்தர் எங்களோடு பட்சமாய் பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. மீண்டும் அவங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நாம எடுத்து படிக்கலாம். பிரதான தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற
தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், தேங்க்யூ ஸோ மச், அந்த புஸ்தகத்தில் இருந்து 43வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். நான் மன்னிக்கிற 44வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம படிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் இந்த சபைக்கு இன்னும் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சொல்றதுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற சின்ன தம்பி தங்கச்சிமார்கள், வாலிப தம்பி தங்கச்சிமார்கள், பெரியவர்கள், அம்மாமார்கள், அப்பாமார்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், வேத வசனத்திலே உங்களுக்காக எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கரத்தை பிடிச்சு நல்லா குலுக்கி நல்லா அமுக்கி சொல்லுங்க, நீங்க தேவனால் மறக்கப்படுவது இல்லை. வரல, சத்தம் வரல. சொல்லுங்க, யார் யாருக்கும் மறந்துட்டாங்க. போன வருஷம் யார் யாரோ என்ன மறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் நான் என்னென்னவோ செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா அது அவங்க ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரியே இல்லை. மனுஷன் மறந்து விடலாம், உறவுகள் மறந்து விடலாம், பெற்றவர்கள் மறந்து விடலாம், மற்றவர்கள் மறந்து விடலாம். தேவன் உங்களை மறக்கிறது இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க ஆமீன் சொல்லுகிறது ஏன் அப்படி நான் கொஞ்சம் உங்களை அழுத்துறேன்னா, அந்த வார்த்தைகளை ஆமாண்டது இது எனக்கு தான், இது எனக்காகத்தான், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு தான், அது நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நான் உங்களை பார்த்து சொல்ல, நீங்க கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. நீங்கள் தேவன் உங்க நினைப்பாவே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை மறந்து விடுகிறதுக்கு நான் அநீதியே இல்லை, ஆண்டவர் எப்போதும் என் நினைவாகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவளை கர்த்தர் மறக்கிறதே இல்லைங்க. உங்களை பார்த்து சொல்லுறாரு, இந்த வருஷத்துல பிரதர் இப்போ தான் ஒரு 11 நாள் முடிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு சண்டைகளா, இவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க என்ன திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க என்கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டாங்க. ஆனா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, உங்களை கர்த்தர் யாருக்கு முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை நிமிர பண்ணுகிறார், உங்க தலையை எண்ணெயால நிரப்புகிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது. காரணம், அவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதே இல்லை. ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. மறந்தவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்லி பிரத்யேகமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன சில காரியங்களை நான் சொல்லும்படியாக என் ஆவியில நான் ஏவப்படுகிறேன். பாருங்க, நம்ம பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்கே ஒரே மனிதனுக்கு 2 பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். பாருங்க, ஒரே மனுஷனுக்கு தன்னுடைய முந்தின வாழ்க்கையை யாக்கோபே என்று அழைக்கிறார். அவருடைய காரியங்கள் யாக்கோபாய் அவன் இருக்கிற பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் ஏமாற்றுகிறனாய், தகப்பனிடத்திலே பொய் சொல்லுகிறவனாக, தன்னுடைய மூத்த சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை இவன் பெற்றுக் கொள்ளுகிற வண்ணமாக அநேக காரியங்களை நாம யாக்கோபை குறித்து அறிந்திருக்கிறோம். யாக்கோபா இருக்கிற பொழுது அவனுடைய சூழ்நிலை வேறு. ஆனால் ஒரு சூழ்நிலையிலே அவன் தேவனால் மறக்கடிக்கப்படுகிற, தேவனாலே அல்ல, பெற்றவர்களாலே, அப்பாவாலே அம்மாவாலே மறக்கடிக்கப்படுகிறான். நான் அதை உங்களுக்கு வேதத்தில் காட்டி கொடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, ஒரு நாள் போராடி ஜெபிக்கிற பொழுது, அப்பா உன் பேர் என்ன என்று கேட்கிற பொழுது, என்னுடைய பெயர் ஏசா என்று யாக்கோபு சொல்லுகிறான். அப்படி போய் சொன்னவன் ஒரு நாளிலே தேவன் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது, இல்ல என் பேர் யாக்கோபு தான் என்று உண்மையை சொல்லுகிற அவன்
அப்பொழுது தேவன் அவனுடைய செயல்முறைக்கு ஏற்ற இனி நீ யாக்கோப்பு என்று அழைக்கப்படுவதில்லை, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் யாக்கோப்பாவே இருக்கீங்களா? கேளுங்க, பக்கத்துல பார்த்து, இஸ்ரவேலா மாறிட்டீங்களா? பதில் சொல்றாங்களா இல்ல வெறும் கேட்கறதோட நிப்பாட்டிட்டாங்களா? இஸ்ரவேல மாற்றினதற்காக எல்லா கரங்களை வச்சு சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் நல்லா வாயில தந்து சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்றதுல சிஎஸ்ஐ காரங்களை விட்டா வேற ஆளுங்க இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா ஆண்டவர் என்ன இஸ்ரவேலா மாற்றினதுக்காக சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு நிமிஷத்துல 100 சோத்திரம் பண்ணலாமா? சரியா? சோத்திரத்துக்கு இருக்கிற மதிப்பு, அதோடைய பவர் நமக்கு தெரியல. அதனால தான் யார் யாரோ சோத்திரம் பண்ணி அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இனிமே இந்த வருஷத்துல நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், நேரம் ஓடுது. எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல பக்தி நிறைந்த அம்மா, நல்ல தேவ பக்தி நிறைந்தவங்க. ஆனா அவருடைய வீட்டுக்காரர் பார்த்தா நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஆனா வருகிற அந்த வருமானம் வாங்கிக்கிட்டு நேரா ரேஸ் கோர்ஸ், சென்னையில கிண்டி பகுதியில, கிண்டி எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? ரொம்ப குதிரை ஓட்ட அந்த ரேஸுக்கு ரொம்ப இது. நேரா அதை வாங்கிட்டு ரேஸ்ல கட்டிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வருவார். இதை பார்த்து அந்த அம்மா மனசு நொந்து போய் ஒரு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்தில் முட்டியை போட்டுட்டாங்க. தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், கணவருக்கு தோத்துறோம், அந்த ரேஸ்ல போடுற அந்த பணத்தை ஆண்டவரே இப்படி வேஸ்ட் பண்றாரே, மனைவி பிள்ளைகள் மனைவி குடும்பம்லாம் இருக்கிறத விட்டுட்டு இவர் இப்படியா இருக்கிறான்னு தோத்திரம் பண்ணி தோத்திரம் பண்ணி தோத்திரம் பண்ணி அடுத்த வாரம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்றாங்க. இன்றைய தினத்திலிருந்து இந்த கிண்டி பகுதியில் இந்த ரேஸ் கோர்ஸ் நடக்காது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிண்டி அங்கதான் இருக்குது, அந்த ரேஸ் கோர்ஸ் அங்கதான் இருக்குது. ஆனால் குதிரை பந்தயம் நடைபெறவில்லை. அநேக காரணங்கள், மிக முக்கியமான காரணம், ஒரு தாய் தேவ சமூகத்தில் முட்டி போட்டு தோத்திரம் பண்ணதனுடைய அந்த எஃபெக்ட், அதனுடைய அந்த வலிமை. இன்னைக்கும் அந்த குதிரை ரேஸ் நடக்கல. எத்தனையோ குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நான் ஏறெடுக்கிற துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பயங்கரமான வலிமை இருக்கிறது. வம்பும் தூஷணமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் பண்ணுதலே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இந்த வருஷத்துல எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதிக்க 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 ஆரம்பிக்கிறீங்களோ, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க துதியின் சத்தம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டி எட்டி உங்களை மறக்க கூடாதபடிக்கு ஆண்டவரை செயல்பட வைக்க அந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் வலிமை இருக்கிறது. நல்ல ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். இந்த சபையை நான் மறக்கிறது இல்லை, இந்த சபையோரை நான் மறக்கிறது இல்லை. இவர்கள் என்னால் நினைவு கூறப்படுகிறார்கள். இவர்களை நான் ஆசீர்வதித்து இவர்கள் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்னும் யாக்கோப்பை போல நீங்கள் எத்தர்களா, ஏமாற்றுக்காரர்களா, பொய் சொல்லுகிறவர்களா, வாக்குவாதம் பண்றவர்களா இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோப்பை பார்த்து சொன்னவர், யாக்கோப்பை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏன் தெரியுமா சொல்றாரு? நீ யாக்கோப்பா இருந்தாலும் என்னுடைய அந்த சக்தி உனக்காக நான் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தேனே, அந்த ரத்தம் உன்னை ரட்சிக்கும். நீ யாக்கோப்பாவே இருக்க போகிறது இல்லை. நீ ஒரு நாளைக்கு இஸ்ரவேலாய் மாறத்தான் போகிறாய். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக நான் உன்னை மாற்றத்தான் போகிறேன். எனவே நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் மறந்துடுவாங்க இந்த உலகத்துல. கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்க நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து படிக்க பார்க்கலாம் ஒரு காரியத்தை. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம்